எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கு மீளத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவியாக முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கை போல பொழில் நிறைந்த காரை திருமணற்காட்டில் எழிற்கோவில் கொண்டவளை, இப்பொழுது எழிலார்ந்த மகோற்சவங்கள் காண்பவளை என்னகத்தில் கொலி விதித்து வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு டான் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் பரந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமான உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் மதுரகவியின் தமிழ் வணக்கம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற வகையிலே கடந்த பரப்பிலும் அம்பிகைய சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்ற விடயத்திலே நேயர்களாகிய உங்களை இணைத்து மகிழ்ந்தேன். இன்றும் அதனுடைய தொடரை நீங்கள் இந்த எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள வேண்டும். இணைந்து கொள்வதற்கு எல்லாம் வெல்ல சக்தி உங்களை இணைக்க வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் ஒரு பிணைப்பை தர வேண்டும். அந்த வகையிலே அந்த அணைப்பு கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்ற இந்த தகவல்களை நேயர்களோடு மீண்டும் இணைத்துக் கொள்வதில் சேர்ந்து கொள்ளுகிறேன். பாருங்கள் நேயர்களே, அந்த வகையிலே கடந்த பரப்புகளே அம்பிகையினுடைய பெருமைகளை, அவளுடைய தத்துவார்த்தமான சிந்தனைகளை, அவள் மானுடத்தை இயக்குகின்ற மகத்துவங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் அல்லவா நேயர்களே. இன்றும் அம்பிகை எங்களுடைய அகத்திலே இருந்து உற்சாகத்தை தருகின்றாள். அவளை அறிய வேண்டும். எல்லாற்றை அகத்திலேயும் அம்பிகை இருக்கிறாள். எல்லாற்றை அகத்திலேயும் அம்பிகை ஆற்றலுடைய வடிவமாக இயக்கம் சக்தி. ஆகவே இங்கே தம்பி இயக்கி கொண்டிருக்கிறான் தொலைக்காட்சி. அதுக்கும் ஒரு ஆற்றல், ஒரு சக்தி தேவை அல்லவா. அதுதான் அந்த சக்தியைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே முயற்சியுள்ள மானுடரிலே சிங்கம் போன்ற வகையிலே திருமகள் அணைவாள். முயற்சி திருவினை ஆக்கம். முயற்சி இல்லாதவர் இடத்துல திருமகள் சேரமாட்டாள். ஆனால் இந்த சிங்கம் போன்ற முயற்சியுள்ள மானிடரிடத்திலே தான் திருமகள் அணைவாள் என்று நான் சொல்லவில்லை, மதுரகவி சொல்லவில்லை. இது பஞ்சதந்திரம் எங்களுக்கு பதிவு செய்து தந்திருக்கிறது. முயற்சி தான் மிக முக்கியம். எல்லாவற்றுக்கும் முயற்சி தான். முயற்சி தோத்து போக வேணும், அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏனென்றால் அதுக்காக தோத்து போய்விட்டது என்பதற்காக முயற்சியை நாங்கள் நிப்பாட்டி விட முடியாது. உழைக்க வேணும். உழைப்பு தான் முயற்சி. அது மட்டுமில்லை நேயர்களே, இந்த உலக வாழ்விலே சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு கிடைப்பதற்கு அம்பிகையினுடைய அருள் வேண்டும். இதை அடியேன் கூட உறுதியாக சொல்லுவேன். நாங்கள் சகல செல்வ யோகம் மிக்க வாழ்வுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு அம்பிகையினுடைய அருள் இன்றியமையாதது. அது தேவை. இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு, பிரபஞ்சம் என்றால் இந்த உலகம் தானே, இந்த பூமி தானே, இந்த புவனம் தானே, இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு மூல காரணமாக இருக்கின்ற அம்பிகையை இப்பிரபஞ்சத்தில் ஏற்படுகின்ற இயற்கை அழிவுகளையும் அவள் தடுப்பாள். நிச்சயமாக அவள் தடுக்கக்கூடியவள் தான். இந்த மானுட வாழ்விலே ஏற்படுகின்ற, நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அண்மை காலத்திலே நடைபெற்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த மானுட வாழ்விலே ஏற்படுகின்ற புயல், சூறாவளி ஆகிய துன்பங்களை நீக்குவதற்கு, எம்முடைய ஊழ்வினை நீங்குவதற்கும் அம்பிகையினுடைய திருவருள் வேண்டும். இயற்கை அனர்த்தங்களிலே இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். கடல்கோள். ஆகவே இந்த உலக நாடுகளிலே யுத்தம், போர் முழக்கம் கேட்ட வண்ணமாக இருக்கிறது. ஆகவே இவற்றிலிருந்து இந்த மானுடத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், மானுடத்தை காவல் செய்ய வேண்டும் என்று சொன்னால், மிக அழகாக, அது மட்டுமில்லை, எம்முடைய பிராரத்துவம்,
எங்களுடைய ஊழ்வினை எங்களோட வந்திருக்கிறது. அந்த ஊழ்வினையை நீக்க வேணும், தீர்க்க வேணும் என்று சொன்னால் அம்பிகையினுடைய திருவருள் வேண்டும். ஆகவே எல்லோருக்கும் எளிதில் இது கிடைத்துவிட முடியாது. முயற்சி செய்தால் அதனுடைய பலனை அனுபவிக்கலாம். அது மட்டுமல்ல நேயர்களே, பூர்ண சரணாகதியாக பிரபக்தி நிலை தோன்ற வேண்டும். சும்மா போய் கோயிலை சுற்றி தேங்காய் அடிச்சு போட்டு அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லி போட்டு வர பிரபக்தி எங்களை அர்ப்பணிக்க வேண்டும், பூரணமாக அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் சரணாகதி. அந்த சரணாகதி நிலை, பிரபக்தி நிலையில் நின்று வழிபடும் அடியவர்களை அம்பிகை தாயுள்ளத்துடன் அரவணைத்து அருள் கொள்வாது. உடனே வராது, கொஞ்ச காலம் செல்லும் இது வருவதற்கு. ஆகவே அது மட்டுமல்ல நேயர்களே, சரணடையும் அடியவர்களின் துன்பங்களை நீக்கி அவர்கள் வேண்டும் வரங்களை எல்லாம் கொடுப்பவள் அம்மா அம்பிகை சக்தி கும்பநாயகி. ஆகவே எங்களுடைய நாவிலே எதை சொல்ல வேணுமோ அதை சொல்லி வைப்பாள். அதுல மாற்றம் இருக்காது. இறையடியவர்களின் வாழ்வில் என்றுமே இன்பமே ஒழிய துன்பம் இல்லை, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்பர் சுவாமிகள் சொன்னாரப்பா. இன்பமே என்னாலும் எங்களுக்கு துன்பம் இல்லை, மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல நேயர்களே, தேடியுன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி கேடுதனை நீக்கி விடுவாய் கேட்டவரம் தருவாய். பாடியுன்னை சரணடைந்தேன் அங்கே பாசமெல்லாம் களைவாய் கோடி நிலம் செய்திடுவாய் குறைகள் எல்லாம் தீர்ப்பாய் என்று அம்பிகையை நாங்கள் சரண் புகுகிறோம் அல்லவா. சைவர்கள் அம்பிகையை சிவனோடு பிரிவர எண்ணி மகிழ்வதை, எண்ணி வழிபடுவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. இந்த அண்ட சராசரங்கள், அண்டமண்டா உலகம், இந்த அண்ட சராசரங்கள் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கின்ற சக்தியை பரம்பொருள் கருணை என்றே நாங்கள் பேசுவோம். பரம்பொருளினுடைய கருணை தான் இவள். அருளது சக்தியாதும் என்பது சித்தியாருவார். சிவஞான சித்தியாருடைய மேற்கோள் அருளது சக்தியாகும். அருள்தான் சக்தி, சக்திதான் அருள். ஆகவே இறைவனின் பரம்பொருளே அருள் சக்தி எனப்படுகிறது. இறைவன் முழுமுதற் கடவுளுடைய பரம்பொருளின் அருள் இருக்கிறது தான், அதுதான் சக்தி. அது மட்டுமல்ல, கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் அறிய முடியாத சக்தியின் வடிவம் அத்தன்மையதாக இருக்கும் என்பதற்கு ஐயமுள்ளதோ. கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, எங்க இயக்கிக் கொண்டிருக்கிறது, அதான் சக்தி. நாங்கள் குறிப்பிட்டோம், இந்த சக்தியை உணர அறிய கொஞ்ச காலம் செல்லும் தான். சில பேருக்கு உடனடியாக கிடைத்துவிடும். ஆகவே அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, அவன் அருள், அவனுடைய அருள் இருந்தால்தான் அவனுடைய தாளை வணங்கலாம். இல்லை என்று சொன்னால் வணங்க முடியாது. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். அது மட்டுமல்ல, சிவஞான சித்தியார் சக்தியினுடைய வடிவை அங்கே தென்னில் தடையில்லா ஞானமாகும் என்று அழகாக கூறியது. சிவஞான சித்தியாரில் சக்தியினுடைய வியாபகம், அங்கே அவளுடைய சிந்தனை, சக்தியினுடைய பரிமாணம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நேயர்களை நாங்கள் பார்க்கிறோம். சக்தியின் வடிவமே ஞானம். ஞானம் என்பது சக்தியினுடைய வடிவம்தான். இந்த சைவ சித்தாந்தத்தை படிப்பவர்கள் பார்ப்பவர்களுக்கு இது எளிதாக விளங்கிவிடும். சக்தியின் வடிவத்தை, ஞானத்தை உணர்ந்து அனுபவித்த அனுபூதி மான்களை பலர் நமது சைவ சமயத்தில் இருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே பல பகுதிகளிலே சொன்னோம், சைவ சமயம் ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்திலே எத்தனை விதான முத்துக்கள், ரத்தினங்கள் இருக்கிறது, கோடிக்கணக்காக இருக்கிறது. இதையெல்லாம் ஆழ்ந்து முத்து குளிக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும். பார்ப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சக்தி பெற்றவர்கள், சக்திமான்களாக இருப்பார்கள். திருமுறை செல்வராகிய திருஞான சம்பந்தர் முத்தி நாயனார் கூட தமது பாடல்ல முதலாவது திருமுறையிலே, இந்த தேவார முதலிகள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்தை பாடியவர்கள். முதலாவது இந்த திருஞான சம்பந்தர் தன்னுடைய பாடலை ஆரம்பிக்கிற பொழுது, தேவாரத்தை தொடங்குகிற பொழுது அவருடைய நாவிலே பட்ட ஒரு சொல்லு, தோடுடைய செவியன் விடையேறியோர். தோடு உடைய செவியன், தோடண்டா யார்? ஆகவே இந்த தோடுடைய செவியன், தோட்டை காதிலே அணிந்தவன். இதில் ஒரு பட்டிமண்டபம் வைக்கலாம். முதல்ல தோட்ட காதிலே அணிந்தவர் பெண்களா ஆண்களா?
ஆகவே தோடுடைய செவியன் என்று அடியெடுத்து அவருக்கு முதல் சொல்லிலே முதல் தமிழ் சொல்லிலே அங்கே சக்தி வருகிறது. தோடுடைய செவியன் என்று அடியெடுத்து அம்மையப்பன் குனிய கோலத்தை முதற்கண் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தித்திக்கும் திருவாசகன் தந்த மணிவாசகனா, திருவாசகத்துக்கு உருவாதார், ஒரு வாசகத்துக்கும் உருவார். அந்த அருமையான திருவாசகத்தை தந்தவர் மணிவாசகர். அந்த மணிவாசகர் பரம்பொருளாகிய இறைவனின் தொன்மை கோலம் இதுதான் என எமக்கு நினைவு ஊட்டுகிறார். இறைவனுடைய தொன்மை கோலம் இதுதான், இதுதான் வடிவம் என்பது திருவாசகத்திலே எமக்கு அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். தோளும் துகிலும் குலையும் சுருள் தோடும் பாலும் வெள் நீரும் பசுஞ்சாந்தும் பங்கிலியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குனிந்தூதாய் கோத்தும்பி. என்ன அழகான மொழிகளப்பா! திருவாசகத்தை அவர் பாடுவதற்கு இறைவன் தானே அடியெடுத்து கொடுத்தது. பாருங்கள், எத்தனை பேரை இறை சக்தி ஆட்கொண்டிருக்கிறது. அன்னையின் வடிவத்திலே அடியவர்களால் சொல்லப்பட்ட சக்தி பெற்றதாயினும் சால பரிந்து பாவியேனுடைய ஊனிலை உருக்கி உள்ளொளியை பெருக்குகின்றது. ஆகவே இத்தகைய வகையை திருமுறைகளிலே பார்க்கிறோம். திருமுறையை தந்தவர்களிடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் ஆற்றலை பெற்றவர்கள் என்று சொன்னால் சக்திமான்கள், சக்தி உடையவர்கள். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். இந்த உயிர்கள் மலபந்தத்தால் கட்டுப்பட்டு தம் நிலை இதுவென அறியாது மயங்கி கிடக்கிறது. இந்த உயிர்கள் தம்மை அறியவில்லை, தன்னை தான் அறிய வேண்டும் அப்பா வாழ்வியல்ல. அதாவது மலபந்தத்தால் நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு கிடக்கிறோம், எதையும் அறிய முடியாமல் இருக்கிறது. அவ்வாறு மயங்கி கிடக்கிற உயிருக்கும் பரிந்திறங்கி தன் கோலத்தை காட்டுகிறாள் அம்பிகை. நீ எல்லாம் இப்படி கிடக்கிறாய், ஒன்றும் அறியாமல் கிடக்கிறையே, பார் என்னுடைய கோலத்தை, அவளுடைய கோலத்தை பார்த்ததும் எல்லாம் புரிந்து வருகிறது. உயிர்களை ஒடுமீன் கிள ஆடல் பார்த்திருப்பவள் எங்களுடைய அன்னை என்றால் மிகையாக அவள் சொல்லுவாள். இந்த தன் பிள்ளை மலக்கட்டுப்பாட்டாலே துன்பப்படும் பொழுது அவனுக்கு மலக்கட்டு நீங்கி அதெல்லாம் நீங்க வேணும். அதுக்காக என்ன வேணும்? காய்ச்சலாட்டா பேதி கொடுக்குறோம் நாங்கள் தானே அந்த காலத்துல. அந்த மலக்கட்டு நீங்கி பேதி கொடுத்து சுகமளிக்கும் உலகியல் அன்னை போல இந்த ஆணவ மலமாகிய மலம் நீங்க பேதித்து நம்மை பலப்படுத்தவள், வளர்த்தெடுப்பவள் அப்பெய்வளை மடந்தையாகிய அன்னை பராசக்தி. பாருங்கள், நாங்கள் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் தானே. அம்பிகையினுடைய பரப்பை நாங்கள் பார்க்கிறோம், அவளுடைய அருள் கோலத்தை பார்க்கிறோம், எம்மை அவள் ஆட்கொள்வதை பார்க்கிறோம். நேயர்களே, பேரின்பத்தை அடைய செய்ய தருணம் பார்த்து தன்னை அடைந்தவர்களுடைய அத்தனை துயர்களையும் துடைக்கும் தலையாய தன்மையுடையவள் அம்பிகை, மாபெரும் சக்தி. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். அவளுடைய காலத்திலே அவளை பற்றி பேசுவதற்கு எனக்கும் வரத்தை தந்திருக்கிறாள் போல. சரி, நான் என்னும் அகந்தை செருக்காலும் எனது என்னும் பற்று கயிற்றாலும் புனிப்புண்டு தட்டு தருமாறி அலைகின்ற உயிர் தன்னை அடைந்து இப்படியான அவலங்களுக்கு எல்லாம் சிக்கி தவிக்கின்ற உயிர் தன்னை அடைந்து அம்மா என்று அலற அள்ளி அணைத்து ஆதரவு காட்டுபவள் அம்மை, அவள்தான் தாய். அது மட்டுமல்ல, அம்பிகையானவள் தானே வந்து தலையளித்தாட்கொள்பவள், பேதித்து நம்மை வளர்த்தெடுக்கும் பெய்வளை. அவளுடைய கருணை திறம் அளப்பரியது, மகத்துவமானது, உயர்ந்தது. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். நேயர்களே, எங்கோமா நண்பர்க்கு அவள் முன்னே வந்து அருள் செய்யும் கருணை பற்றி உணர்ந்த மணிவாசகர். பாருங்கள், இந்த திருவாசகத்தில் வருகிற இந்த ஒவ்வொரு அடியும் நமக்கு உணர்த்துகின்ற தத்துவம் என்ன, அதை அனுபவித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே, வாழ்க்கை பிறப்பிலே இந்த அழகான அருள் காவியங்களை, நூல்களை கொஞ்சமாவது தெரிய வேணும் நேயர்களே. ஆகவே இந்த மணிவாசக பெருமான் மலையை அவ்வாறு பொழியும்படி வேண்டுகிறார். என்ன கோலத்தை இவர் நெருக்குகிறார் என்று சொன்னால் பாருங்கள், எங்கோமா நண்பர்க்கு அவள் முன்னே வந்து அருள் செய்யும் கருணையை மணிவாசகர் தன்னுடைய திருவாசகத்திலே அழகுபடுத்துகிறார். திருவம்பாவை பகுதியில் பாருங்கள், முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையால்
என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் மின்னி பொழிந்தம் பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்னை சில குளவின் அந்தம்மை ஆளுடையாள் தன்னை பிரிவிலா எங்கோமான் என்பர்க்கு முன்னி அவள் நமக்கும் முன் சுரக்கு விண்ணருளே என்னை பொழியாய் மலை ஏலோரம் பாவாய். என்ன அழகான இந்த திருவாசகத்திலே திருவம்பாவை அந்த பாமங்கலத்திலே இந்த அம்பிகையை அவர் அழகாக பதிவு செய்து கொள்ளுகிறார். அழகாக கொலி விரித்தி அழைக்கிற மார்க்கத்தை நாங்கள் பார்க்கிறோம் நேயர்களே. அன்னையானவள் அருள் செய்து அவள் பெருமையை கூறிய அடியார்வலர் தாயினுடைய அன்பிற்காக ஏங்கி அளித்த செயல்களாகிய அடியவர்கள் பாடல்கள் நவில் தொறும் நாவிற்கு இன்பம் இருக்கும் உறுதி பயப்பனவாக அமைந்திருக்கிறதல்லா நேயர்களே. ஆகவே ஒவ்வொரு வரிகளையும் ஒவ்வொரு பாடல்களையும் அம்பிகையை சேர்த்துக் கொள்கிறது. இறைவனுடைய திருவருளாக அங்கே பரிணாமம் செய்கிறது. அது மட்டுமல்ல நேயர்களே, திருக்கடவூர் அபிராமிப்பட்டர் அவர் அருள் பெற்ற ஒரு பேராளர். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே என்னுடைய எந்தையும் போற்றுவோம் என்ற பகுதியிலே தையமவாசை பற்றி அபிராமிப்பட்டருடைய அந்த அற்புதங்களை எல்லாம் அம்பாள் பட்டருக்கு செய்த அந்த தெய்வீக சம்பவங்களை எல்லாம் உங்களோடு கலந்து பேசினேன். ஆகவே நேயர்களே, அங்கே சரபோஜி மன்னன் முன் அவள் அருள் பெற்று தாம் கோரிய வாக்கை நிலவரச் செய்தவர் அபிராமிப்பட்டர். சரபோஜி மன்னனுக்கு தை அமாவாசையிலே பௌர்ணமி என்று சொன்னதை மீண்டும் அன்றைக்கு அவர் சொன்ன வாக்கு பௌர்ணமியாக வர வேண்டும் என்ற அந்த வாக்கை உறுதியோடு அம்பிகை இடத்திலே அவர் சமர்ப்பணம் செய்ய அம்பிகையானவள் அதை உறுதிப்படுத்தினார். என்னால் அன்னை பராசக்தி யாவருக்கும் அன்னையாக விளங்குவதோடு அங்கே இறைவனுக்கு மனைமங்கலமாகியும் அன்னையும் ஆகினள் என்ற பெருமையை எங்களுடைய பெரிதும் பாராட்டி உரைக்கின்றார் அபிராமிப்பட்டர். பாருங்கள், அபிராமிப்பட்டருடைய ஒவ்வொரு அந்தாதிகளிலும் அம்பிகையினுடைய பெருமைகள் பேசப்படுகிறது. அந்த அம்பிகையினுடைய கோலத்தை அவர் வர்ணிக்கின்ற ஆட்சி மாண்மை, அனுபவ சிறப்பு அங்கே கொலுவிருந்து ஆட்சி செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. அவளே இவளங்கள் சங்கரனார் மனைமங்கலமா, அவளே அவர் தமக்கண்ணையும் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இரவியுமாம் துவளே இனியொரு தெய்வம் உண்டாக மெத்தொண்டு செய். அபிராமி அந்தாதியில அவளுடைய கோலத்தை பட்டர்விரான் பகிர்ந்து கொள்ளுகிறார், பதிவு செய்கிறார். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நிற்கும் அன்னை அந்த உலகத்தில் நின்று தானே தனிமையாகவும் நிற்கிறாள். என்ன அழகு! அவ்வாறு நிற்கும் அன்னை தன் அடியவர் தம் உள்ளத்து என்றும் விட்டு நீங்காது உயிர்க்குறு துணையாய் நின்று அருள் புரிகிறாள். அவளே தானே வெளிய வந்து எம்மை ஒரு பொருளாக கருதி ஆண்டு கொண்டு அவள் தன்னை அறியும் அறிவை தந்து கருணையை எண்ணி தாமடைந்த பேற்றினை பெருமையை பட்டர்கிறான் போற்றுகிறார். நாங்கள் திருஞான சம்பந்தரை பார்த்தோம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்தோம், அப்பர் சுவாமிகளை பார்த்தோம். அங்கே அழகாக எங்களுடைய மகாகவி பாரதியை பார்த்தோம். அங்கே அபிராமி பட்டரை பார்க்கிறோம். இன்னும் பலர் அம்பிகை சரண் புகுந்தவர்கள் இவர்கள். ஆகவே நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். அவர் சொல்லுகிறார், உனக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன் என்றும் அன்பிற்கு அன்னை அபிராமி சிறப்புடன் பொருளும் கல்வியும் தளர்வறியா மனமும் தெய்வ வடிவும் நெஞ்சில் வஞ்சமில்லாத இனத்தையும் நல்லடியார் கூட்டத்தையும் அருளுவாள் அம்பிகை. என்ன அனுபவ ஞானம்! அதை படித்தாலே வாழலாம். அது மட்டுமல்ல நேயர்களே, அவர் பால் அன்பு கொண்டு அவள் கடைக்கண் பார்வையுடன் பட வேண்டி அதனாலே மிகுதி எனவும் அவள் கருணையை பிரபாகத்தால் எம்மை வலிய வந்து அடையும்.
நாங்கள் அவளை நினைத்தால் எங்களிடத்தில் இல்ல பிராரத்துவம் வினைகள் எல்லாம் நீங்கி தெளிவான ஞானம் எங்களிடத்திலே வந்துவிடும். உறுதியான பக்குவம் எங்களுடைய உள்ளத்திலே உதயமாகிவிடும். அது போதும். ஆகவே இந்த அற்புதமான தரிக்க தமிழ் துறைகளில் கூட அழகொரு விளங்கும் நறுந்தேனாக விளங்குபவள் அம்பிகை. ஆகவே இத்தகு நாயகியை, நான்முகியை, நாராயணியை, கை நளினவஞ்ச சாயகியை, சாம்பவியை, சாதினச்சு வாயகி கும்ப நாயகியை இந்த காலை பொழுதிலே எல்லாம் வல்ல அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்ற எந்தையும் போற்றுவோம் என்ற பரப்பிலே இணைந்து கொண்ட உங்களை முதலிலே வணங்கி இந்த தொடரை காலந்தோறும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி, எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க வேண்டி இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் சக்தியோ.